பலர் என்னிடம் வந்து நம்முடைய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எஸ்க்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க 2 கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு சில முக்கியமான அதிகாரிகள் இந்த தீர்ப்பு வந்த பிறகு 2 கோரிக்கையை நம்மகிட்ட வைக்கிறாங்க. ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தில் பென்ஷன் காப்பகத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அரசு நிதி மூலம் ஈடுகட்டும் இருக்கும் என்ற ஒப்பந்த சரத்தை அதை சொல்லித்தான் கேஸெல்லாம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்த சரத்தை இந்த ஒப்பந்தத்தை விட்டு எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்தது. இந்த ஒப்பந்த சரத்தை எப்படியாவது பாதுகாத்துருங்க. 1. 2வது, வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை என்ற அந்த கோரிக்கை முழுமையாக வெற்றி அடைந்தால்தான் இந்த ஓய்வூதிய பிரச்சனை தீர்க்கப்படும். அதை எப்படியாவது சண்டை போட்டு வாங்க. இது ஏதோ நம்ம கூட்டத்துக்காக பேசுவதற்கு நான் சொல்லவில்லை. இந்த கடந்த 2 நாட்களில் ஒரு 4 அதிகாரிகள், மிக முக்கியமாக இருந்த அதிகாரிகள் பேசுறாங்க. இப்போ அவர்களுக்கு தெரிகிறது, இதனுடைய முக்கியத்துவம் தெரியுது, இதனுடைய கோரிக்கை தெரியுது. இப்போ இதை பெற வேண்டும் என்றால், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால், பணியில் உள்ள தொழிலாளர்கள், பணியில் உள்ள தொழிற்சங்கங்கள் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு தார்மீக ரீதியாகவே ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எல்லா ஓய்வு பெற்ற சங்கங்களுக்கும் இருக்குது.